அவரை விலையுயர்ந்த ஒரு தைலத்தால் அவரை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய மயிரினால் அவரை துடைக்கிறா, பாதங்களை துடைக்கிறா. பரிசேயர் பார்க்குறான், என்ன இவர் தீர்க்கதரிசின்றாரு, யாருன்னு தெரியாது அந்த பெண்ணை. தீர்க்கதரிசின்னு அப்படியே தெரியணுமே, இவள் யார், இவள் பேர் எப்படி, ஊர் எப்படி, இவள் என்ன தொழில் பண்ணுறா, இவள் எவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்கிறா, எல்லாம் தெரிய வேணாமா? இவ்வளோ அனுமதிக்கலாமா? பாதத்தை துடைக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா? முத்தமிடுறதுக்கு அனுமதிக்கலாமா? பாதத்தை இவளை வர்ஷிப் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாமா? இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ பரிசேயர்கள் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி வர்ஷிப் பண்ண அனுமதிச்சிங்க நீங்கள்? நான் சொல்லுது, பேசாமல் கண்ணை மூட்டு வர்ஷிப் பண்ணுங்க. இல்லை பிரதர், அவங்கள எப்படி அனுமதிச்சிங்க நீங்கள்? அது உங்களுக்கு என்ன கவலை? கர்த்தரே அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தரே ரட்சித்திருக்கிறாரு, கர்த்தரே சொந்தமாக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது? இல்லை, இதெல்லாம் கடன் தான் வந்திருக்கிறேன் நானும். அவங்கள எப்படி விடுவீங்களாக்கும்? என்ன பண்ணுறது? கர்த்தர் அவங்கள ரட்சித்திருக்கிறாரு. அவனும் பர்ஃபெக்ட் கிடையாது, குத்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒன்றும் எந்த நோண்டி நோண்டி பார்த்தா கூட எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நாமளும் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். பரிசேயர் மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள். டோட்டலாக வித்தியாசமானவராக இருக்கிறார். அந்த மேஜையே உண்டில்லைன்னு ஆக்கிட்டார், சாப்பிட்ற இடத்தையே. அவங்க கலாச்சாரத்தையே போட்டு அசைக்கிறார். அதே மாதிரி தான் இந்த ஓய்வு நாள், அவங்க ட்ரெடிஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் சோமாக்குறாரு. இந்த ஓய்வு நாளில் சீஷர்கள் வயல்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறார். எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்னையா ஓய்வு சீஷர்கள்னா எந்நேரம் தின்னுகிட்டே இருக்கான்ல அப்படின்றது தான் கேள்வி. டோட்டலாக கல்ச்சருக்கு வித்தியாசமாக இருக்கிறார். கேட்குறானுங்க, நீங்களும் உங்கள் சீஷர்களும் உபவாசிக்கிறது இல்லையா? ஏன்னா இவன் உபவாசத்தில் பெரிய ஆள். பிரசங்கமே என்ன, எத்தனை நாள் நீ உபவாசித்தாய்? இந்த மாதம் எத்தனை நாள்? அடியேன் 6 நாள் உபவாசித்தேன். அடியேன் 3/4 நாள் உபவாசத்திலே தான் இருப்பேன். இது வேறு மைக்கில் வேறு அனௌன்ஸ் பண்ணிடுறது, மேகசினில் வேறு போட்டுடுறது. இது 29வது நாள், இன்னும் 11 நாட்கள் இருக்கிறது உபவாசத்திற்கு. அடே அப்பா, பப்ளிசைஸ் பண்ணியாச்சு. இவருடைய பலன் அதோடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குது. இருக்கீங்களா? அந்த கல்ச்சரெல்லாம் போட்டு உடைக்கிறார் பாருங்க. எப்படி பேர் பரிசேயர்லாம் உபவாசம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ வேதபாரர். பரிசேயர்லாம் உபவாசமும் இதமாக இருக்கிறாங்க. நீரும் முடி சீஷரும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி இங்கே சாப்பாடு, நாளைக்கு அங்கே சாப்பாடு. ஹலோ, இயேசு விருந்து உண்கிறவராக இருந்தார்ன்றது தான் அவங்களுடைய பிரச்சனையே. அவருடைய கலாச்சாரத்தையே போட்டு உடைக்கிறார். பெரிய மத ஏதோ ஜெபம் பண்ணுறதுன்னா பெரிய பப்ளிக்கில் தெரு முனையில் நின்று தான் ஜெபம் பண்ணுவானா. எல்லோரும் பார்க்கணும் இல்லை? அவன் இப்போ தெருவில் போகிறான், என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறாரு பாரு, அவர் உடைய பாரு, அவருடைய தாடியை பாரு. இப்படி தான் இருந்தது. போட்டு டமால் டிமின்னு உடைக்கிறாரு. எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் புரியல, என்னடா இது, இவர் வித்தியாசமான ஆளாக இருக்கார், எங்கேருந்து வந்தார், எந்த ஊர் இவர் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்? என்னன்னா இவர் வேதத்தை படிச்சிருக்கிறாரு, ஆராய்ஞ்சிருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு, தேவனுடைய சித்தத்தை வழங்கிட்டாரு. அவருக்கு தெரியுது இப்படி இருக்க இந்த யூதர்கள், இந்த வேதபாரகர்கள், பரிசேயர் இருக்கிற மாதிரி கடவுள் இருக்க சொல்லலை. ஆபிரகாமுடைய சந்ததி இப்படி இருக்கக்கூடாது, மதவாதிகளாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாடுறாரு பாருங்க. ஆண்டவருடைய தரிசனத்தை, தேவனுடைய தரிசனத்தை கொண்டாந்து நுழைக்கிறாரு சமுதாயத்துக்குள்ள. ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும்படியாக நுழைக்கிறாரு. 12 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் நியூ சொசைட்டி. இந்த புதிய சமுதாயத்தின் முதல் அங்கத்தினர்கள் 12 பேரை கொண்டாந்து உள்ள நுழைக்கிறாரு. வாங்கினேன், இவனை முதல்ல சரி பண்ணணும். இவனுக்குள்ளதான் அந்த புத்தி தான் இருக்குது. எந்த புத்தி? எல்லாருக்குள்ள இருக்கிற புத்தி தான் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணுறாரு பாருங்க. வித்தியாசமானவராக இருக்கிறார். அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே,
மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசிச் சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசிச் சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தீ சூடில்லையே, தீவட்டி கொள்ளை இல்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு கண்ணுகள் அங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லை.